வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மடி நிறைய பணத்தோட இந்த வராகி அம்மா இதை உன் கைகளில் பத்திரமா ஒப்படைக்கணுமேன்றதுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தொட்டதின் மூலமாக இப்போதே நீ எதிர்பார்த்த பணம் அனைத்தையும் உன் கைகளில் யார் மூலமாகவாவது எப்படியாவது நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். அப்புறம் என்ன, உன் பண கஷ்டமும் பண பிரச்சனையும் தீர்ந்து போய் இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை ஜெயிச்சே ஆகணுன்ற வைராக்கியத்தோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். எல்லா வகையிலும் நீ சாதிச்சு ஜெயிக்கணும். அதற்கான எண்ணத்தை நீ உறுதியாக உன் மனசில் வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது புதுசாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராகு. எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நன்மைகளே உனக்கு கிடைக்கும்படியும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து நான் ஒப்படைப்பேன். எப்போவுமே கடல்ல இருந்து கரைக்கு போய் சேர்றதுக்கு வெறும் படகு மட்டும் இருந்தால் பத்தாது. படகுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஓட்டி கரைக்கு வந்து சேருவதற்கு நல்ல துடுப்பும் தேவையல்லவா? உன் வாழ்க்கைக்கு துடுப்பாக உன்னை சுற்றி நிறைய உறவுகளை வச்சுருக்கேன். அந்த உறவுகளை நீ சரியாக பயன்படுத்தும் விட்டு பழகும்போது அதன் மூலமாக நீ போய் சேர வேண்டிய கரைக்கு நிச்சயமாக சேர முடியும். இந்த சமூகத்தில் மனிதன் வாழ்வதற்கு உறவுகளும் அவசியங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் தங்கமே. யாருடைய தயவும் யாருடைய உதவியும் யாருடைய அன்பும் ஆறுதலும் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு நீ எல்லா மனிதர்களையும் பகைச்சிக்கிட்டு தனிக்காட்டு ராஜாவாக வாழலாம் நினச்சினா அது இந்த உலகத்தில் முடியாது. ஏன்னா உனக்கு ஒரு சமையலுக்கு ஒரு பொருளையோ அல்லது சாப்பாடுறதுக்கான உணவையோ அல்லது ஒரு துணியையோ அல்லது காலில் போடும் காலணியவோ கூட வெளியில் அடுத்தவங்க கிட்ட இருந்து தானே வாங்கிட்டு வரணும். உனக்கான துணியை நீயே நெஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையான சாப்பாட்டை நீயே விளைவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உனக்கு நீயே செய்ய முடியாது. மொத்தத்தில் இந்த மனிதன் அனைவருமே அடுத்தவனை சார்ந்து வாழக்கூடிய சமூக பிராணிகளாகத்தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, யாருமே எனக்கு வேணான்னு தனியாக வாழ யோசிக்காதே. சில சமயங்களில் சில பேரை சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய். எந்த உறவுமே உனக்கு யாருமே நல்லதே செய்யலைன்னா அப்புறமா கொஞ்சம் விட்டு ஒதுங்கி வாழ்கிறதுக்கு யோசிக்கலாம் என் தங்கமே. ஏன்னா எப்போதும் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உன் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீ பெருசாக பேசாதனால உனக்கு அவங்கள பற்றி தெரியலை. ஆனால் நீ பேசுகிறவங்க உனக்கு நல்லது நினைக்காதவர்களாக கெட்டவர்களாக இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை நினச்சி பயப்படாமல் தடுமாற்றம் கொள்ளாமல் தயங்காமல் ஓடிக்கிட்டே இரு. விழுந்துருவோன்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன்ற நம்பிக்கையோடு ஓடினா வாழ்க்கையில் தடுமாற்றமே வராது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தியோடு நம்பிக்கையோடு வணங்குகிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உன்னை நெருங்கி வருவேன். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நீ எல்லாரையும் நேசிக்க பழகு. நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அது அதற்கான பலனை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கும். உன்னை யாராலும் வீழ்த்தவே முடியாத அளவுக்கு உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கொடுக்க தான் போகிறேன். நீ கீழே விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் மறுபடியும் மறுபடி தைரியத்தோடு எழுந்து நிற்பதே கூட பாதி வெற்றி தானே. கூடிய சீக்கிரம் முழுமையான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் இந்த வராகி அம்மா ஒப்படைப்பேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. வாழ்க்கையை உன்வசமாக மாற்றுவதும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றிகள் கிடைக்கும்படியும் செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும்னு நினச்சினா உன் தவறுகளை திருத்திக்கொள். உனக்கான நல்லதை செய்ய பழகு. இன்னும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் கூட நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எரிகிற விளக்கு போல இருந்தீனா அந்த எரியும் விளக்கை பயன்படுத்தி மற்ற விளக்குகளை ஏற்றுவது போல உன்னால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். உன்னால் உதவி பெற்ற அந்த 4 பேர் இன்னும் ஒரு 40 பேருக்கு உதவி செய்யும்படியாகவும் நீ மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட முடியும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ நல்ல பிள்ளையாக நல்வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன்.
வெற்றியாளர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள்னு கிடையாது. அவங்களுடைய கடின உழைப்பால தான் அவர்களுக்கு வெற்றிங்கிற பரிசு கிடைச்சிருக்கு. நீயும் உன் வாழ்க்கையில சரியான வகையில சரியான முயற்சியை செய்யும்போது உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேர்ந்தே தீரும். தவறான பாதையில தவறான விஷயங்களை செஞ்சு வேகமா ஜெயிக்கிறத விட, தவறான வேலைகளை செஞ்சு வேக வேகமா சம்பாதிச்சு செல்வந்தனாக ஆகுவதை விட, சரியான பாதையில சரியான வழியில மெதுவா போய் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வெற்றிகரமாக வாழ்வதுதான் நிலையானதா நிரந்தரமானதாக இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய கடமையை நீ சரியா செய்யும் போது யாருக்கும் பயப்படவோ தலைவணங்கவோ அவசியமில்லை. ஆனா உன் கடமையை நீ சரியா செய்யலைனா மட்டும் எல்லாருக்கும் பயப்படவும் தலைவணங்கி போகவும் வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடும். அதனால நீ செய்கிற வேலைக்கு விசுவாசமா இரு. உன்னுடைய கடமையை சரியாய் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒரு முட்டாள்தான் தன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களையும் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டுட்டு போனவங்களையும் நினச்சி வருத்தப்படுவாங்க. ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வாங்க தெரியுமா? யார் தன்னை விட்டு போனாலும் அவங்க கண்ணு முன்னால் அவங்களே பார்க்கும்போது ஐயோ இவங்களை நம்ம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தோடு ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. நீயும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க வருத்தப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. யாரையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன குறை, அவங்க நல்லா வசதியாக இருக்காங்கன்னு எல்லாரும் சுலபமாக சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்பார்வைக்கு அவர்கள் வசதியாக நல்ல சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்வதைப் போல தெரிஞ்சாலும் அவங்க எந்த அளவுக்கு வலியோடு வேதனையோடு வாழ்கிறாங்கன்றது இந்த வராகி அம்மா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். எப்போதும் யாரையும் வெளி தோற்றத்தை வச்சும் வெளிப்புறத்தை வச்சும் எடை போடாதே. இந்த உலகத்தில் துன்பமும் யாருக்கும் சொந்தம் இல்லை, இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இத்தனை நாளாக துன்பத்தை அனுபவித்த உனக்காகவே இப்போது இன்பமயமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். உனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழ்க்கையை மனநிறைவோடு வாழணுமே தவிர ஊதியம் இல்லை அதனால தான் நீ கஷ்டப்படுறேன்னு ஒருபோதும் சொல்லாதே. எப்போ உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும், எப்போ உன் வாழ்க்கையில் வருமானத்தை அதிகரிக்கணும், எப்போ உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு அனைத்தும் இந்த வராகி அம்மாவுக்கு தெரியும் என் செல்லமே. உன் கையிலையும் கூடிய சீக்கிரம் பண வரவை உண்டாக்கி அதிகப்படுத்தி உறவுகள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். எப்போவுமே என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. பிரச்சனை நீ நினைக்கும் போதே உன் மனசில் பயமும் கவலையும் தான் வந்து சேரும். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிரச்சனையாகவோ கஷ்டமாகவோ இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உடனே அம்மா வராகி தாயே எனக்கு இப்படி ஒரு சவால் இருக்குது, இந்த சவாலில் என்னை ஜெயிக்க வைங்கன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனைகளை சவாலாக நீ நினைக்கும் போது அந்த சவாலில் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் வருமல்லவா? எல்லாவற்றையும் சவால்னு நினச்சி சாதிக்க தயாராகு. நீ பார்க்குற எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கொண்டு போகவும் வேண்டாம், மனசுக்குள்ளே நினச்சா அப்புறம் அதையே யோசிச்சு வருத்தப்படவும் வேண்டாம். எப்போதும் எல்லாத்தையும் கண்டும் காணாமல் கடந்து போய்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில். மனசில் பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் நீ பகையாளியாக மாறிவிடவும் கூடாது என் செல்லமே. பார்க்குற எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கொண்டு போகிறதும் தப்பு தான், மனசில் பட்டதையெல்லாம் பேசுகிறதும் தப்பு தான். இது ரெண்டுமே உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு யோசித்து அளவான வார்த்தைகளை தேவையோடு பேசு. அதே போல் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மனசில் யோசிக்கவும் சிந்தித்து பார்த்து கவலைப்படவும் வேண்டாம். உனக்கான வாய்ப்புகளை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போது கைக்கு எட்டுறது போல வந்து கை நழுவி போகும் வாய்ப்புகளை நினச்சி நீ கவலைப்படாத. எல்லாமே சரியாகும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றி உனக்காக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வாழ்வில் உனக்கான திறமைகளை அதிகப்படுத்தி வெற்றியை மிக பெருசாக உன் கைகளை ஒப்படைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். கண்டிப்பாக உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன்னு செல்லமே. எப்போதும் யாரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து போகாதே. அதே போல் அன்பை பெற்றுக்கொண்டு அவங்க நம்மளை அன்பாக இருக்காங்க, அவங்க நம்ம மேலே பாசமாக இருக்காங்கன்னு நம்பியும் நீ ஏமாந்து போகாதே. நீ அதிகமாக ஒருத்தர் மேலே அன்பு வச்சு ஏமாந்து போனாலும், அடுத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்க நம்பி ஏமாந்து போனாலும்
ரெண்டுக்குமே வலி அதிகம். அன்பை பயன்படுத்தி நீ பலவீனமான ஆளாக இருக்காதே. அன்பு கூட ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கு நல்லது. எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான மனிதர்களாக இருந்தாலும், அன்பை ஒரு அளவோடு கொடுக்கும்போது அது உனக்கு சரியானதாக சிறப்பான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும். இந்த நாள் உனக்கான நாள்னு நினச்சி நீ சிறப்பாக இந்த நாளை வாழ பழகு. இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும், உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிற வரைக்கும் எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனால் எப்போவாவது உன்னால் முடியலை அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி யாருக்காவது உதவி செய்ய முடியலான்னு நீ மறுத்து சொன்னீன்னா, அடுத்த நொடியை உன்னை தூக்கி எறிந்து தூற்றி பேசுபவர்களாக இந்த உலகம் மாறிடும் என் செல்லமே. அதனால் உதவி செய்கிறதும் கூட ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னிடம் செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை உயர்வான இடத்தில் வாழ வைக்கும். மற்றவங்க உன்னை மதிக்கிறதுனால நீ உயர்ந்து போக போகிறதும் இல்லை, மற்றவங்க உன்னை இகழ்ந்து பேசுகிறதால நீ தாழ்ந்து போக போகிறதும் இல்லை. எப்போதும் நீ தான், உனக்கான செயல்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். எத்தனை வேகமாக மனிதர்கள் ஒருவனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்களோ அத்தனை வேகமாக அவனை மறந்து போயிடுவாங்கன்றது உண்மைதான். நீ எப்போதும் மற்றவங்க உன்னை போற்றி பாராட்டி பேசினாலும் கண்டுக்காத, இகழ்ந்து தூற்றி பேசினாலும் திட்டி பேசினாலும் கூட கண்டுக்காத. உனக்கான வாழ்க்கையை மட்டும் உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருந்து விடு என் செல்லமே. எப்போதும் இந்த கடன் வாங்குறது கஷ்டப்படுறதுன்றது தலைவலியே உனக்கு வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் வாழ்க்கையை நிறைவோடு இருக்கிறத வச்சு சந்தோஷமா திருப்தியாக வாழப்பழகு. அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு அடுத்தவனை பார்த்து நீயும் கடன் வாங்கி வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழணும்னு யோசிக்காதே என் செல்லமே. கடன் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகாக நிம்மதியாக மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதை திரும்ப அடைக்கிறதுக்குள்ள மனிதனுடைய வாழ்க்கை மிக கொடுமையானதாக மாறிவிடும். கடன் வாங்கினா அந்த கடனை அடைச்சி முடிகிற வரைக்கும் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், இன்னும் எத்தனை மாதத்தில் அடைக்க போகிறோம், எப்படிலாம் அடைக்க போகிறோன்னு யோசனையிலேயே யாரிடமும் பேச பிடிக்காது. அதை பற்றின சிந்தனை மட்டும்தான் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவிடு. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உனக்கு தேவையான பணம் வரவே இந்த வராகி அம்மா நான் உண்டாக்குறேன். வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்ற வேணாம். ஆனால் யாராவது உன்னை ஏமாற்றி ஜெயிச்சாங்கன்னா திரும்ப எப்பாடுபட்டாவது நீ அவர்களை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. கிடைக்காத விஷயங்களையே நினச்சி ஏங்காமல் கிடைச்சதை வச்சு எப்படி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சிறந்த வாழ்க்கை அமையும். அடுத்தவங்களுடைய பார்வையும் உன் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக, ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு மாதிரி யோசிக்கக்கூடியவர்களாகத்தானே இருக்காங்க. உன் வீட்டிலையே கூட ஒரு விஷயத்தை நீ ஒரு மாதிரி யோசிப்ப, உன் கூட இருக்கிறவங்க இன்னொரு மாதிரி யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருடைய பார்வையும் கண்ணோட்டமும் வெவ்வேறானது. எப்போவுமே எதுவுமே ஒன்றா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் பார்வையில் நீ எல்லாவற்றையும் தெளிவாக நேர்மறையானதாக சரியானதாக பார்க்க பழகிட்டினா நல்லா இருக்கும்.